வணக்கம். இலங்கைக்கான வெள்ள அபாய எச்சரிக்கை, கடும் வெள்ள அபாய எச்சரிக்கையும், கடல் தொழில் செய்பவர்களுக்கு கடலில் காற்று பற்றிய எச்சரிக்கையும், அதிகாரப்பூர்வ காற்று பற்றிய எச்சரிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 25 செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. தற்பொழுது காற்றை பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தெற்கு பகுதியை ஒட்டி 2 காற்று சுழற்சி இருக்கு. தென்கிழக்க ஒட்டி ஒன்று, தென் மேற்கை ஒட்டி ஒன்று. இவை இரண்டும் தெற்கு பகுதியில் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே மன்னார் வளைகுடாவிலே கடும் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து கடலுக்குள் இறங்கிவிட வேண்டாம். இறங்கி இருந்தால் கடலுக்குள் தெரியாமல் மீன்பிடித்துக் கொண்டிருந்தாலும் உடனடியாக கரை திரும்ப அவர்கள் கைபேசி வாக்கி டாக்கி இருந்தால் தெரிவித்து கரை திரும்ப கேட்டுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே பலமுறை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த புயல் காலத்தில் காணவில்லை. இப்படிதான் தகவல் அப்புறமா தான் வருகிறது. காரணம் என்னன்னா, கரையில் மீன் வந்துட்டே இருக்கு, அப்புறம் கடலில் மீன் பிடிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கடலுக்குள்ள காற்று கடுமையாகி கொண்டிருக்கிறது. கடலுக்குள்ள தரைக்கு வராது, தரையிலிருந்து தான் காற்று கடலுக்குள் போகும். அது சாதாரண பாதிப்பில்லாத காற்று கடலுக்குள். ஆனால் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிறவங்களுக்கு எந்த பிடிக்கிறதுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. வலை விரிக்கணும், கையை ரெண்டையும் விட்டுட்டு தான் வலை விரிக்கணும், ரெண்டையும் விட்டுட்டு தான் இழுக்கணும். ஆகவே மிகப்பெரிய கடல் தொழில் அது, சவால் நிறைந்த தொழில். அந்த தொழிலில் சவால் நிறைந்த இயற்கை பேரிடர்களை சமாளிப்பதற்கு வானிலை அறிக்கை என்பதை நீங்கள் முக்கியமாக உணர வேண்டும். இப்பொழுது இந்த இலங்கைக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சிகள் இன்று தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது. இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு பகுதியில் தாழ்வு பகுதியாக உருவெடுத்து இலங்கையோட கிழக்கு கரையை ஒட்டியே அது வடக்கு நோக்கி வர இருக்கிறது. இதன் காரணமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரம் காற்றோட வேகம் அதிகரிக்க போகிறது. இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி, மன்னார் வளைகுடா, குமரி கடலையும் காற்று வலுவாக இருக்கும். மாலத்தீவு கொழும்பு இடைப்பட்ட பகுதி, கொழும்பு தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதி, மாலத்தீவு கொழும்பு இடைப்பட்ட பகுதி, மாலத்தீவு தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதி, இந்த முக்கோணப்பகுதியில் அதிகமான காற்று இருக்கு. அப்புறம் ஒட்டுமொத்த தென்னிலங்கை, ஒட்டுமொத்த அப்படியே வட கடலோரம் வரைக்கும் தென்மேற்கு வங்கக்கடல்ல வலுவான காற்று வீச தொடங்கி இருக்கு. இந்த நிகழ்வு இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி வெல்மார்க் லோ பிரஷருக்கு அப்புறம் மண்டலமாகி வேகமாக தீவிரமடைந்து 27ஆம் தேதி ஒரு சென்யார் புயலாகவும் வட இலங்கையில் அருகே உருவாகி ஒரு நாள் மட்டும் சென்யார் புயலாக இருக்கும் என்பதால் அச்சப்பட தேவையில்லை. கரை தமிழ்நாட்டின் கடல் தொழில் செய்பவர்கள் கரையிலும் இருக்கிறீர்கள், அவர்கள் அச்சம் படலாம். கரையில் வீட்டுக்கு குடிசைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விடுமோ என்று அச்சப்படலாம் கடல் தொழில் செய்பவர்கள் கரையில் இருக்கும் பொழுது. ஆகவே கரையில் பெரிய பாதிப்பு இருக்காது, கடலுக்குள் தான் பெரிய பாதிப்பு இருக்கிறது. கடலுக்குள் மீன்பிடிப்பவர்கள் கரை திரும்பி விட வேண்டும். சரி, கரையில் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு, என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, கடும் சீற்றமாக இருக்கும். கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் ஒட்டுமொத்த கடல் சீற்றமாக இருக்கும். மன்னார் வளைகுடா கடும் காற்று, கடுமையான காற்று, சுமார் 75 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று, 100 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கூட சில இடங்களில் மன்னார் வளைகுடாவின் இலங்கை ஒட்டிய பகுதியில் இருக்கும். விட்டு 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 காரணம், இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தால் அந்த விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று அதிகமாக இருக்கும். அது புயலா இருந்தாலும் விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று, புயலோட வேகம் அது ஒரு 75-85 இருந்தாலும் அந்த விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று கடலுக்குள்ள 100 கூட இருக்கும் சில இடத்துல. ஆகவே அதனால கண்டிப்பாக 75 to 90 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றெல்லாம் கடலுக்குள்ள இருக்கும் என்பதனால தயவு செய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம். இது 28ஆம் தேதி வட இலங்கை அருகே இறங்கி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக 28, 29, 30ஆம் தேதியெல்லாம் எங்க காற்று கடுங்காற்று இருக்கணும் பார்த்தீங்கன்னா, கடுங்காற்று அது தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் இருக்கும். சென்னை முதல் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் கரையிலையும் காற்று இருக்கும். ஆனால் காற்று கரையேறாது, கரையிலிருந்து கடலுக்குள் போகும் காற்று. அதனால நீங்க படகை கட்டாம இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், புயலுக்குள்ள எடுத்துட்டு போயிடும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. படகுகளை நன்றாக கட்டி வைக்க வேண்டும். அலை சீற்றத்தில் என்ன செய்யும், அடிச்சு ஒன்றோடு ஒன்று மோத செய்யும்.
கரைக்கு தரையிலிருந்து உள்ள போகும் காத்து. எங்க கடலை நோக்கி காத்து போகும். ராமநாதபுரத்திலையும், ராமநாதபுரம் தூத்துக்குடி கடலோரத்திலிருந்து குறிப்பா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், இந்த பகுதிகளிலிருந்து கரையிலிருந்து கடலை நோக்கி காற்று பயணிக்கும். இதனால அச்சப்பட வேண்டாம். அதாவது புயல் கரையேறாது. புயல் கடலில் இருந்து கொண்டு இந்த அச்சத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு காற்றோட தான் மழை இருக்கும், அது பாதிக்கும் காற்று அல்ல. நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பார்க்க வேணும். நிஷா புயல் காலத்தில் ஒரு காற்று வீசியது, காற்றோட மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரியான காற்று. அதுல சின்ன சின்ன மரங்கள் சாயுமே தவிர இல்லங்களுக்கோ பக்காதுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் காற்று கடல் நோக்கி போகும், புயல் கிடையாது. புயல் கடலில் இருக்கும், புயல் கரையேறாது. ஒரு நாள் புயல் தான். தமிழ்நாட்டின் வடகடலோரம் நெருங்கும் பொழுது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் காற்றழுத்த தாழ்வு தீவிர தாழ்வு பகுதியாகவும் செயலிழந்து தான் கரை கிடக்கும். ஆகவே கடலில் கரையை நோக்கிய கரையிலிருந்து கடலை நோக்கிய காற்று இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடலுக்குள் மட்டும் இறங்க வேண்டாம். கரையில் இருக்கக்கூடிய படகுகளை நன்றாக கட்டி வையுங்கள். கரையோரத்தில் அடை சீற்றம் எழுச்சி அதிகமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக கரையோரம் கட்டியிருக்கக்கூடிய படகுகள், கரையோரத்தில் கூடிய குடிசைகளுக்கு அரிப்பு ஏற்படலாம். ஒட்டுமொத்தம் திருவள்ளூர் மாவட்டத்தோட பழவேற்காடு முதல் ராமநாதபுரம் மாவட்டத்தோட ராமேஸ்வரம் வரைக்கும், மன்னார் வளைகுடா மற்றும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதிக்கும், அதாவது குறிப்பாக டெல்டா மாவட்டத்தின் கரை கடலோர பகுதிகள், கடலூர், காரைக்கால் மற்றும் ஒட்டுமொத்த டெல்டானே காரைக்கால் அடங்கும். கடலூர் மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் கடலோர பகுதிகளுக்கு கடுமையான ஒரு கடல் சீற்றத்தை ஏற்படுத்தும். கடலை நோக்கிய காற்று போகும். காற்று கரையேறாது. காற்று எங்க கரையேறும்னா மாமல்லபுரத்தில் ஏறும். செயலிழந்து சாதாரண காற்று. இந்த கடலை நோக்கி போற காற்றை விட மெதுவாக ஏறும் கரையேறும் போது. புரியுதுங்களா? கடலுக்குள்ள இருக்கும்போது புயல் நோக்கி போற காற்றை விட புயல் கரையேற இடத்துல ரொம்ப குறைவான காற்று தான் இருக்கும். ஏன்னா அங்க போய் செயலிழந்து தான் கரை கிடக்கும். கவலைப்பட வேண்டாம். மாமல்லபுரம், கல்பாக்கம் இந்த மீனவர்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் கடலுக்குள் இறங்க வேண்டாம். பாதுகாப்பாக படகுகளை கட்டுவீங்கள். கடல் சீற்றம், கடல் அரிப்பு இருக்கும் என்பதனால் கடலோர முன்னெச்சரிக்கை தேவை. இலங்கைக்கான வானிலை அறிக்கைக்குள் போவோம். இலங்கைக்கான வானிலை எச்சரிக்கை கடுமெல்ல எச்சரிக்கை. அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக வேகமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிவிடும். இதனால இன்று முதல் மழை தொடங்கி நாளை புதன்கிழமை 26ஆம் தேதி முதல் மிக கனமழை பொழிவாக மாறிவிடும். இன்று முதல் தொடங்கும் மழை தொடர் மழை பொழிவாக மாறிவிடும். இடைநில்லா மழை பொழிவாக. அதாவது இன்று 25 தொடங்கும் மழை, நாளை 26, மறுதினம் 27, அடுத்த நாள் 28, மறுதினம் 29ஆம் தேதி வரை அது தமிழ்நாட்டு நோக்கி விலகி சென்றாலும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக 25, 26, 27, 28 ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை. 29ஆம் தேதி கூடுதலாக ஒரு நாள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை இருக்கும். யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, முல்லைத்தீவு பகுதிகளுக்கு மழைன்னா கொஞ்சம் மழை இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நிலச்சரிவை ஏற்படுத்தும். கண்டி போன்ற பகுதிகளில், மலைப்பகுதிகளில், தெற்கு மலைப்பகுதி அம்மந்தோட்டாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளுக்கும் நிலச்சரிவை ஏற்படுத்தும். அதே போல மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நாளொன்றுக்கு 1 மணி நேரத்திற்கு குறைந்தபட்சம் 1 சென்டிமீட்டர் முதல் 2 சென்டிமீட்டர் பெய்யும். அப்ப நாளொன்றுக்கு ஒரு நாளைக்கு 24 சென்டிமீட்டர் முதல் 45 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும். இலங்கைக்கு 25 சென்டிமீட்டர் வரைக்கும் 45 சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடத்துல மழை பதிவாகலாம். அப்போ 3 நாட்களுக்கு எவ்வளவுன்னு பாருங்க, 100 சென்டிமீட்டர் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 120 சென்டிமீட்டர் கூட போகலாம் சில இடங்கள்ல. ஆகவே இறுதியாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள், தமிழர் பகுதிகள் மிகவும் பாவப்பட்ட மக்கள். அவர்கள் ஏழ்மையில் கஷ்டப்பட்டு, போரால் பாதிக்கப்பட்டு, எந்தவித உதவியும் முன்னேற்றமும் இல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து உயிர் பிழைத்தால் போதும், நமக்கு எதிர்காலத்துக்கு எந்த சொத்தும் தேவையில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களே, உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், நீங்கள் உங்களுடைய இருக்கக்கூடியவற்றையாவது பாதுகாப்பாக வைத்துவிட்டு உங்களுடைய பத்திரங்கள், அதே போல உங்களுடைய அடையாள அட்டை, அரசாங்கம் உதவி வேண்டும்னால நீங்க இலங்கையில வாழ்றீங்களான்னு எந்த ஊர்ல இருந்து அடையாள அட்டை வேண்டும். முதல்ல அது ஒரு பெரிய பிரச்சனை. அடையாள அட்டை மற்றும் அதே போல உங்களுடைய அனைத்து முக்கியமான ஆவணங்களையும், உங்களுடைய கல்வி சான்றிதழ்களையும், பட்டயங்களையும்
பாதுகாப்பான ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு மிக உருக்கமாக அதை மூடி சீலிட்டு, தண்ணீர் புகாத ஒரு படி அதை சீலிட்டு பத்திரமாக நீங்கள் அதை பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்து சென்று வைத்து விட வேண்டும். அதே போல உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். அதே போல தாழ்வான பகுதி என்று ஏற்கனவே அடையாளம் கண்டு இருப்பீர்கள். அந்த பகுதிக்கு கண்டிப்பாக வெள்ள பாதிப்பு ஏற்படும். ஆனால் சில இடங்களிலே இந்த வரைக்கும் எங்களுக்கு வெள்ளம் வந்ததில்லை, இங்கே வராது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த இடத்திற்கு இந்த வெள்ளம் வரும். வரலாறு காணாத ஒரு பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தும் போல் தெரிகிறது. ஆகவே தயவு செய்து நீங்கள் தாழ்வான பகுதியில் இருப்போர் கண்டிப்பாக வெளியேறிவிட வேண்டும். சற்று மேடாக இருக்கிறது, இதுவரை வந்ததில்லை, கடந்த வெள்ளம் கடந்த 10 ஆண்டு 20 ஆண்டுகளில் வந்ததில்லை என்று நினைத்தால் கூட அந்த இடத்திற்கும் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதால் மேடான பகுதிக்கு சென்று விடுங்கள். முதல் தளம் 2வது தளம் என்று மாடி இருந்தால் சென்று விடுங்கள். பெரும்பாலும் கொழும்பு பகுதிக்கு பெரும்பாலும் பிரச்சனை இருக்காது. கொழும்பு பகுதிக்கு அளவான மழை தான் இருக்கும். கொழும்பு சுற்று வட்டாரம் இருக்கும், பெருசாக பாதிக்கும் மழை இருக்காது. அங்கே கட்டிடங்களில் நீங்கள் மேலே இருக்கலாம். ஆகவே உயரமான இடத்திற்கு சென்று விடுங்கள். வெள்ள பாதிப்பு, பயிர் பாதிப்பு எல்லாம் அது வடிய விட்டு விடலாம். ஆனால் நமக்கு தேவை உடைமைகள், உயிர். இதை முதலிலே பாதுகாப்போம். அதே போல நம்முடைய கால்நடைகள், தயவு செய்து மனிதர்கள் விட நன்றி உள்ளவை நிறைய இருக்கிறது, கால்நடைகள். ஆகவே அந்த கால்நடைகளை நாம் நிச்சயமாக நாம் பாதுகாத்திட வேண்டும். அது வழியை வெளியே சொல்லாது. அந்த வழி நீங்கள் வருமுன், அந்த வழி அதற்கு வருமுன் நீங்கள் அந்த உயிர்களை நீங்கள் அதோடு சேர்த்து அழைத்து செல்லுங்கள். அதையும் பாதுகாப்பான இடங்களுக்கு கட்டிவிடுங்கள். இதுல குறிப்பா முல்லைத்தீவு, அதேவது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு காற்றுடன் கூடிய மழை இருக்கும். வடக்கு இலங்கையில் வந்துதான் அது புயலாக உருவெடுக்கும் என்பதனால 100 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று முல்லைத்தீவு, தமிழ்நாட்டுக்கு அல்ல, தமிழ்நாட்டுக்கு வராது. தமிழ்நாட்டுக்கு கடல் நோக்கி காற்று போகும். டெல்டா மாவட்டங்களிலிருந்து கடலை நோக்கி தான் காற்று போகும். ஆனால் இலங்கையில் என்னன்னா, கரை கிட்டையே இருந்து கொண்டு முல்லைத்தீவு மற்றும் காங்கேசன் துறை, திரிகோணமலை உள்ளிட்ட தமிழர்கள் வாழக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சற்று காற்று அச்சுறுத்தல் இருக்கிறது. 75 100 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும், மழையும் இருக்கும், வெள்ள பாதிப்பும் இருக்கிறது. இவை நான் உங்களுக்கு அறிவிக்க மிகவும் வேதனையாகத்தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரைக்கும் இப்படித்தான் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலிக்கு அறிவித்தேன். இப்படித்தான் அறிவித்தேன். 100 சென்டிமீட்டர் மழை பெய்ய போது. ஆகவே தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு முறை அறிவித்தேன். இப்படித்தான். அதுபோல் உங்களுக்கு தெரிகிறது, கட்டுக்கடங்காத ஒரு வெள்ள பாதிப்பை இலங்கை சந்திக்க நேரிடும். இதுவரைக்கும் இலங்கைக்கு வானிலை அறிக்கைக்கென்று தனியாக ஒரு பிரத்யேக ஆய்வு நிலையம் இல்லை என்றாலும் உலக வானிலையாளர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். அவர்களே குழம்பி போய் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய வானிலை வல்லுநர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இலங்கைக்காக ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடிய, இலங்கைக்கு வானிலை வழங்க வேண்டி, வானிலை முன்னறிவிப்பு வழங்க வேண்டி ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கூடிய உலக நாடுகள் கூட குழம்பி போய் இருக்கிறார்கள். திடீரென்று மழை வரப்போகிறது, புயல் வரப்போகிறது, வெள்ளம் வரப்போகிறது என்று அறிவிப்பார்கள். அப்பொழுது உங்களால் உடனடியாக முன்னெச்சரிக்கை எடுக்க முடியாது என்பதன் காரணமாக இந்த வார்த்தையை நம்பி இதை நீங்கள் புரிந்து கொண்டு குழப்பமோ பீதியோ அச்சமோ ஏற்படுத்திக் கொள்ளாதவாறு, நமக்கு தேவை பாதிப்பிலிருந்து மீளுதல். பிறகு அடுத்தது நம்ம குழப்பம் அடைகிறது. ஆகவே நிதானமாக நம்முடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் இலங்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைத்து மாகாணங்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இலங்கைக்கு எல்லா மாகாணங்களுக்கும் எங்கும் ஒதுக்காமல், குறிப்பா கொழும்புக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும், பிற மாகாணங்களுக்கு எல்லாமே அதிகமாக தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். குறிப்பாக இன்றிலிருந்து தொடங்கும் மழை 25 லேசாக தொடங்கி மிதமாக மாறும். 26, 27, 28 அதிகமாக இருக்கும். 28 தான் அது காற்றோட கூடிய மழை. அது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு. 29 யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இருக்கும். அப்போது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி போய் கொண்டிருக்கும் வடக்கு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும், வானிலை அறிந்து முன்னெச்சரிக்கை எடுத்திடவும். பழக்க தோட்டத்தில் விவசாயம் சொல்லிட்டேன், வானிலை அறிந்து இப்பொழுது நமக்கு தேவை முன்னெச்சரிக்கை எடுத்திடவும் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். இதை நீங்கள் போய் பிறருக்கு சொன்னால் மேலும் கூடுதல் பீதி ஏற்படுத்தலாம். ஆகவே இதை அப்படியே அவர்களுக்கு வழங்கி உள்ளதை உள்ளபடி கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.